சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் விஜயின் முதல் 100 நாட்கள் ஆட்சி குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அவர் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது குறை சொல்றதுக்கு எதில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அது நல்ல சிறப்பாக எங்களால் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ 100 நாளில் அவர் கொண்டு வந்த மாற்றமாக நீங்கள் சொல்கிறது நினைக்கிறது என்னவா இருக்கும்? என்னன்னா இப்போ விவசாயத்துக்கு நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பெருசாக இருக்கிறதே நம்ம இந்த மேட்டூர் அணை, நம்ம காவேரி, அது அந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருக்காரு. 100 நாளும் ஆட்சி ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் கடைகள்லாம் எடுத்தது மகளிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பாதுகாப்பாகவும் கருதுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் சிங்கப்பெண் அதிரடி திட்டம் கொண்டு வந்தது ரொம்ப பாதுகாப்பா உணர்றாங்க. அது மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். மேலும் நல்ல உதவி திட்டங்களை எல்லாம் செய்வார்னு நம்புறாங்க. அது தொடர்ந்து ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கணும். போதைப் பொருள் முழுசா ஒழியணும். அதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் தொடர்ந்து பண்ணணும். அடுத்து குழந்தைகளுக்கு காலேஜ் போறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வர்றாரு. குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு வந்தது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஒரு மாணவன் படித்து பாஸ் ஆகுவதற்கே நம்ம சுமார் ஒரு 210 நாள் கொடுக்குறோம் ஒரு ஆண்டுக்கு. இவருக்கு வெறும் 100 நாள் கொடுத்துட்டு இதை நீங்கள் கேட்குறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த 100 நாளில் மணல் கொள்ளை, குவாரியிலேருந்து கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் தடுத்திருக்காரு. மேலும் பத்திரா ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருந்த லஞ்ச லாவணியங்கள், வருவாய்த்துறைகளை நடந்துகிட்டு இருந்த லஞ்ச லாவணியங்களை அறவே ஒழித்திருக்கிறாரு. ஒரு இளைஞருக்கு தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்றது இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சட்டமன்ற கூட்டத்தை நான் லைவா பாக்குறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலலாம் அது என்னன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நான் அங்க என்ன நடக்குது, டெய்லி ஒரு எம்எல்ஏவும் என்னென்ன பேசிக்கிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் என்னால தெரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு துறையிலையும் லஞ்சம் இல்லை. லஞ்சம் இல்லாம பணிகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கட்டடத்துறை சார்ந்திருக்கேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல்னா முன்னாடி 4 மாதம் 6 மாதம் ஆகும். இப்போல்லாம் அப்ரூவல் கொடுத்தா 15 நாளில் அப்ரூவல் ஆயிடுது. முன்னாடி இருந்த அரசுக்கும் இப்போ இருக்கிற அரசுக்கும் மக்கள் நல்லா உணர்றாங்க. எந்த லஞ்சமும் இல்லாமல் வேலை நடந்துட்டு இருக்கு. நல்ல சிறப்பான நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் சிறப்பானது டாஸ்மாக் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, அம்மா உணவகம், அதெல்லாம் சிறப்பாக நல்லா கொண்டு வந்துருக்குறாங்க. குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டம், காலை உணவு திட்டம், அப்புறம் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான தாய்மாமன் சீர் திட்டம், அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் மென்மேலும் சிறப்பான திட்டங்களை கொண்டு வரும்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 100 நாள் ஆட்சியில் இப்போ சட்டசபை கூட்டம் நடக்குது. கூட்டம் நடக்கிறதுல உங்களுக்கு அங்கே என்ன விவாதம் நடக்குது? ஒரு மக்களுக்கான ஒரு திட்டங்கள் அங்கே விவாதம் நடக்கலை. அவங்களுக்குடைய குறைய இவங்க சொல்கிறதும் இவங்களுக்குள்ள குறையெல்லாம் ஒரே அடிப்படி மாதிரி அங்கே சட்டசபையில் பார்த்தாச்சுனாலே ஏதோ கேலி குத்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது. திருப்தி இல்லை. பார்த்துருங்க, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மன திருப்தியாக இல்லை. இவங்களும் இந்த 100 நாளில் என்னத்தை ஒரு ஸ்க்ரீனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இது சொல்ல போனால் உருப்படியாக என்னது இருக்குங்கிறியா? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது என்ன அப்படின்னாக்கா, ஸ்கூல்லலாம் அரசியல் சம்பந்தமா எதுவும் கொண்டு வரக்கூடாது, ரீல்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டாங்க. அது நல்லதுதான். இன்னொன்று, 2500 ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் போடலை, போயிட்டே இருக்கு, நடவடிக்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை இன்ன வரைக்கும் கொண்டு வரல. டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடி இருக்காங்க, அதெல்லாம் நல்லதுதான். எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும், எந்த ஒரு அதிகாரியை பார்க்க போனாலும் அவ்வளோ ஒரு மரியாதையோட அவ்வளோ ஓப்பனப்பாக இருக்காங்க. பணம் கேட்குற அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனப்போ ஏன் வந்த, எதுக்கு, அங்கே நில்லை இங்கே நில்லை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். பட் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. வாங்க உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. மெயினான ஒரு விஷயமே லஞ்சம் இல்லாத ஒரு தமிழக அரசா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டிவிகேவோட மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆஃபீஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்துவாங்க, மக்களை அலக்கழிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது இந்த ஆட்சியில். நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களோட எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா போய் எந்த ஆஃபீஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பார்க்கலாம். அப்படியே அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாலும் அதில் கொடுத்துருக்க கஸ்டமர் கேர் நம்பருக்கு கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் நம்பர்களுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு பண்ணி தராங்க. எல்லாருமே எப்படின்னா, இளைஞர்கள்லாம் இப்ப சின்ன பிள்ளைங்க கொண்டு என்னன்னு தெரியுது, சிஎம்னா யாரு, என்ன ஏது, என்ன நடக்குது சட்டசபையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியுது. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருமே தெரியுது அரசியல்னா என்னன்றது புரிய வைக்கிறாங்க இவங்க வந்ததுனால. நல்லா இருக்கு. இப்படியே போனா இன்னும் நல்லா இருக்கும்.
சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.